எல்லாரும் குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே செம்மையாக இருக்கேன். இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா 26th of May. டைம் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும். ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் தான். ஓகே, நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதான் அந்த அன்பாக்சிங் வீடியோ. ஆல்ரெடி என்னடா ஓப்பன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கான ஆக்ஷன் கேமரா தான் இருக்குது. இந்த கேமரா வந்து நான் எப்போ ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். போன சாட்டர்டே ஆர்டர் போட்டேன். நமக்கு இன்றைக்கி தான் வரும்னு போட்டிருந்து. பட்டு சீக்கிரமாக வந்து திங்கக்கிழமை வந்துடுச்சு. ஸோ 3 days வெயிட் பண்ணல. நானே ஓப்பன் பண்ணி எனக்கு நான் பார்த்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு மறுபடியும் பேக் பண்ணி எப்படி ஃபஸ்ட்லேருந்து எப்படி நான் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ரேட்டுக்கு முன்னாடி இதோட இது என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா SJ4000 SJ Cam 4000 அப்படின்னு ஒரு பிராண்டு. பட்ஜெட் கேமரா தான். நம்மளே மாதிரி ஸ்டார்டிங் யூடியூபருக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே ரேட்டு கூட இருக்குது. 10,000 15,000 50,000 1 லட்சம் வரைக்கும் இருக்குது. பட் நீங்கள் புதுசுங்கிறதுனால இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே நம்ம கொஞ்சம் நாள் போக போக அப்கிரேட் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த லெவல் வாங்கியிருக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்லமானது இது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் நமக்கு வாங்கி கொடுத்தது, ஸ்பான்சர் பண்ணி. இன்னொன்று நம்ம சேனலில் வந்து போடுற வீடியோவில் வந்து ஆடியோ வந்து கிளியராக இல்லை அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அதுக்காகவே இன்னொரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்றைக்கி வந்துடும். அதில் இன்றைக்கி காலையிலே டெலிவரி பண்ணுறதுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி தூங்கிட்டேன், எடுக்கலை. ஈவினிங் இப்போ 6 மணி போல் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போனால் போய் வாங்கிட்டு வரணும். அது ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். எப்படி போக போகிறேன்னு தெரில. போயிட்டு போகும்போதே நம்ம வாங்கிற கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வாங்க நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது ஓப்பன் பண்ண தான் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட SJ Cam 4000 சும்மா பக்காவாக செம்மையாக இருக்கா. பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா பிளாஸ்டிக் பேக்கேஜுக்கு பின்னாடி பக்காவாக இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இதோட என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு அதிலே கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ எடுக்கலாம், ஒய்ஃபை இருக்குது, அப்புறம் 30 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லணும், இதில் மேக்ஸிமம் சப்போர்ட் 64 GB மெமரி கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பார் கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பார் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த கேமராவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பின்னாடி அதே மாதிரி தான் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே, ஓப்பன் பண்ண உடனே கேமரா பிளாஸ்டிக் பேக்கேஜ் சூப்பராக கொடுத்துருக்காங்க, சேஃப்டியாக. வண்டி கேமரா எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிளாம்ஸ் நிறைய கிளாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பர்பஸ் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டிக்கர். இதான் நம்ம ஹெல்மெட்டில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி நம்ம கேமராவில் இந்த இதில் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓகே, ஃபஸ்ட் யூசர் மேனுவல் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பைக்கில் இல்லை ஹெல்மெட்டில் எங்கேயாவது ஒட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ்க்குள்ளே இருக்குது. கீழே வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கிளாம்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. பாதி ஸ்க்ரீன் சேஃப்டிக்கான ஒரு ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஸ்க்ராட்ச் ஆகாது. 2 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேஸை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்க்கலாம். இருக்குது பார்த்தீங்களா பட்டன். இதை அப்படி புல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி தூக்குனிங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்து ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா நம்ம கேமரா வந்து வெளியில் வந்துடும். தான் வாட்டர் கேஸ் தனியாக இருக்குது. ஓகே, கேமரா ஃபஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குட்டியாக சூப்பராக அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது. டச் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன், அப்புறம் ஒரு லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க.
அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பு டவுனு பட்டன் கொடுத்துருக்காங்க. வைஃபை ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் தான் இன்டர்னல் ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மெமரி கார்டு போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சார்ஜர் கனெக்ட் பண்ணது ஒன்று. அப்புறம் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து மைக் வேணும்னா இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு வந்து நம்ம தான் ஃபிக்ஸ் போடணும், அவங்க தரமாட்டாங்க. ஓகே, நம்ம இதை கேமராவை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணுறதுக்கு இந்த பட்டனில் 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணால் அப்போ கேமரா ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இண்டிகேஷன், ப்ளூ கலர் இண்டிகேஷன் எரியும். சூப்பராக இருக்குது, நைட்டிலே இவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4K 30 ஃப்ரேமில் மெமரி கார்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு ஒரு ஆப்ஷன். அப்புறம் TF என்னன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜு, கீழே மைக்கு, அப்புறம் டேட்டு, டைம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், முக்கியமானது, நம்ம மெமரி கார்டு இதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெமரி கார்டை ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிவிடுங்க. இல்லை புது மெமரி கார்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் யூஸ் பண்ண மெமரி கார்டை போட்டு இது ஓப்பன் பண்ணேன். அது என்ன ஆச்சுன்னா ஃபார்மேட்டுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் எஸ்ஸாக நோவாக கேட்டுச்சு. நான் எஸ் கொடுத்தேன், மெமரி கார்டு எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை வந்து ஒரு 1 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். இங்கே டைம் முடிஞ்சு பார்த்தீங்களா. எப்படி ஆஃப் பண்ணணும்னா மறுபடியும் அதே பட்டனை 1 டைம் ஆஃப் பண்ணிங்கன்னா இதாயிரும். இதே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கேப்சர் பண்ணும். பேட்ரி இதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதை ஜஸ்ட்டு புல் பண்ணால் போதும், அந்த டோர் ஒன்று ஓப்பன் ஆயிரும். இது ஈஸியாக மாட்டிடலாம். பேட்ரி ரொம்ப குட்டியாக இருக்கும். பேட்டரியை புல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா பேட்ரி வந்துடும். குட்டி பேட்ரி தான். இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 900 mAh தான். சார்ஜிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் சார்ஜ் ஆகும். 3 மணி நேரம் சார்ஜ் ஆச்சுன்னா கரெக்டாக நமக்கு வந்து 1.25 மணி நேரம் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜ் பேட்டரி கூட வாங்கி வச்சுக்கலாம். இது ஒரு 600 ரூபா தான் வரும். அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் இந்த பக்கம் ஒய்ஃபை பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை இங்கே ஆன் ஆயிரும். அதேமாதிரி நம்ம ஃபோனில் ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஆப் ஒன்று சொன்னேன்ல, நம்ம அந்த பார்கோடை யூஸ் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஆப் என்ன இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் த கேமரா அப்படின்ட்டு இருக்கா. இந்த இடத்துல நம்ம ஒய்ஃபை பாஸ்வேர்டு இருக்கும், நம்ம ரீசெட் பண்ணலாம். நம்ம ஃபோன் வழியாக ரீசெட் பண்ணிக்கலாம். கனெக்ட் டு த கேமரா அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா கூட கனெக்ட் ஆகும். நம்ம கேமரா எங்கெல்லாம் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் ரெக்கார்ட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? எஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக இருக்கும். நம்ம இனி நம்ம கேமரா அப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதுலேயே பேட்ரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா டேரெக்டாக ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இதில் பார்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா மேலே ஃபோட்டோஸ் இருக்கும், இங்கே வீடியோஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோவா ஃபோட்டோஸ் அவ்வளோவா நல்லா இல்லை. வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் இதிலே நம்ம டெலிட்டும் பண்ணிடலாம். செலக்ட் ஆப்ஷன் இருக்குன்னா பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த வீடியோ வேண்டாமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்த்திங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஓகே, இதில் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு சாம்பிள் வீடியோவை போடுறேன், பாருங்கள். Track of time, don't know how to feel, but I'm not sorry.